மார்னிங். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். இன்னைக்கு நம்ம வந்து வாண்டரர்ஸ் கேப் டவுன்ல நடந்த ஃபர்ஸ்ட் டேஸ் பிளே பத்தி பேச போறோம். இன்னொரு மேட்சும் நடந்துட்டு இருக்கு, ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா. அது கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு பேச டைம் இருக்கு. நாளைக்கு கூட அதை பத்தி பேசிக்கலாம். இந்த மேட்ச் பிரேக் நெக் ஸ்பீட்ல போயிருக்கு. 23 விக்கெட் விழுந்திருக்கு ஒரே நாள்ல. அண்ட் ஐ திங்க் திஸ் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இதை விட ஜாஸ்தி நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு ஒரு டேஸ் பிளேல. அண்ட் இந்தியா வந்து 153 ஃபார் 4லேருந்து 153 ஆல் அவுட். ஸோ 6 விக்கெட்டு ஸ்கோர் அதே ஸ்கோர்ல போயிருக்கு. அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ வேண்டாத ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனால் நம்ம பாசிட்டிவ்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபென்டாஸ்டிக் bowling பர்ஃபார்மன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா 55 ஆல் அவுட். அண்ட் அண்ட் எல்லாரும் நினைச்சாங்க 55 ஆல் அவுட், இந்தியா ஒரு 220 அடிச்சாலும் தான் மேட்ச் இந்த பேக். ஆனால் 153 ஃபார் 4லேருந்து கொலாப்ஸ் ஆனாங்க. சிராஜ் ஃபென்டாஸ்டிக் bowling ஸ்பெல். விராட் கோலி ஒரு ஸ்டுட் லைக் அ ராக், கிரேட் இன்னிங்ஸ். சுப்மன் கில், ரோஹித் சர்மா குட் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஆனா பத்தல, இட்ஸ் நாட் இனஃப். 210 220 எப்படியா தேத்தி இருந்தாங்கன்னா பீன் அ பெட்டர் ஸ்கோர். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா கேம் பேக் வெரி வெல். ரபாடாவும் இங்கேயும் ரொம்ப நல்லா போட்டாங்க. அந்த 153 ஃபார் 4 2 ஓவர்ல முடிச்சிட்டாங்க. திரும்ப இந்தியா போலிங் போடும்போது பிச் ஃபிளாட்டன் ஆயிடுச்சா இல்ல வந்து போலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ளேட்டடா இருந்தாங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவ்வளவு நல்லா போட்டு பேட்ஸ்மேன் ஒண்ணுமே பண்ணல. அதனால ஃபர்ஸ்ட் 10-12 ஓவர்ஸ் ஒண்ணுமே ஆகல. ஆர் மேபி அந்த ஹெவி ரோலர் எஃபெக்டா தெரியல. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த பெடிங்கம் அண்ட் மாக்ரம் விளையாடுறாங்க. மாக்ரம் குட் பேட்ஸ்மேன். பெடிங்கம் கம்ஸ் வித் ஆவரேஜ் ஆஃப் 50+. அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ரொம்ப பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் ஆடினாரு. ஸோ இந்த பேர் தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப குரூஷியல். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப குரூஷியல். ஏன்னா 36 பிஹைண்ட். இந்தியா வந்து 120 130 சேஸ் பண்ண அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது இந்த பிச்சில். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆக்குறாங்களோ இந்தியாவுக்கு நல்லது. மீன்வேல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தெரியும் ஒரு பார்ட்னர்ஷிப் கேன் டேக் த கேம் அவே அப்படின்னு. அண்ட் ரெண்டு பேரும் அக்ரெசிவ் பிளேயர்ஸ், மாக்ரம், பெடிங்கம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப குரூஷியல். ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்தியா ஒரு 3-4 விக்கெட் எடுத்தாங்கன்னா இன்னைக்கே முடிஞ்சிடும் மேட்ச். அதே பட்சத்துல சவுத் ஆப்பிரிக்கா பெடிங்கம் அண்ட் மாக்ரம், one of them stays till lunch, that means South Africa will be setting India a target excess of 110 120. அது not going to be easy. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னா. ஒன் வேர்ட் அபவுட் த பிச். இதே 23 விக்கெட் வந்து சென்னை ஆர் கல்கட்டா ஆர் மும்பைல ஒரே நாள்ல விழுந்திருந்தாங்கன்னா 23 ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க வெஸ்டர்ன் ஸ்கிரைப்ஸ். ஆனா இது இந்தியா, அவுட் சைட் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கால நடந்ததுனால இது சேலஞ்சிங் பிச். பேட்ஸ்மேன் டென்ட் அப்ளை, பவுலர்ஸ் போல்ட் வெல் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் இது நம்ம கேட்கறோம். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இது போர் பிச். ஏன்னா பேட்ஸ்மேன் அடி வாங்குறாங்க. நீங்க என்னதான் டர்னிங் ட்ராக் கொடுத்தாலும் பேட்ஸ்மேன் அடி வாங்க மாட்டாங்க. இது டேஞ்சரஸ் ட்ராக். பட் இது எப்படி ரேட்டிங் கொடுப்பாங்க ஐசிசின்னு தெரியல. ஏன்னா நம்ம வேர்ல்ட் கப்ல இருந்த சென்னை பிச்சுக்கே ஆவரேஜ் ரேட்டிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிச்சுக்கு எந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அது என்னமோ அந்த என்ன பேசிஸ்ல பண்றாங்க, மேட்ச் ரெஃபரி வந்து எந்த பக்கம் இது பண்றாருன்னு புரியல. ஸோ ஐ திங்க் கொஞ்சம் பயஸ்டா தான் இருக்கு இந்த பிச் ரேட்டிங்ஸ் எல்லாம். பட் எனிவே தட் அஸ் செட், இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே ahead of us. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸுக்கு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் டே ரிவ்யூக்கு நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.